அண்ணி வாங்க அண்ணி. வாங்க. அன்பு, கண்ணாடி எடுங்களேன். மெர்க்குரி ஃபேக்ட்ரி விஷயத்தில் இதுக்கப்புறம் என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. என் அண்ணனோட கடைசி ஆசை, அதை அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா? இப்போ வேண்டான்னு சொல்கிறேன். பின்ன இப்போ பாக்கி இருக்கிறவங்களையும் குழி தோண்டி போச்சதுக்கப்புறமா? பாதிக்கப்பட்டவங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. இந்த பிரச்சனையை இப்போ நம்ம கையில் எடுத்தா ஜனங்க கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க. உனக்காக நான் கட்சியில் மினிஸ்ட்ரிக்கு பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது கேட்டால் அடுத்த எலெக்ஷனில் சீட் உனக்கு தான். அடுத்து சீட்டு தருவாங்க, கட்சியில் போஸ்டிங் தருவாங்கன்னெலாம் நான் அரசியலுக்கு வரல. நான் இங்கே வந்ததுக்கு 2 காரணம்தான். 1, எங்கள் அண்ணன் ஆரம்பித்த அந்த ஃபேக்ட்ரி பிரச்சனையை முடிக்கணும். 2, எங்கள் அண்ணனை கொன்னவனை கண்டுபிடிச்சி அவன் கொடலை உருவணும். இதை நீங்கள் இல்லை, தலைமையை நினைச்சாலும் தடுக்க முடியாது. முடிஞ்சது உனக்கு இனி கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. முடிஞ்சது உனக்கு இனி கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. கவர்மெண்ட்டோட எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நமக்கு பதில் சொல்லணும், யார் யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு டாப் டு பாட்டம் வேணும். இது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நான் மீட் பண்ணணும். சார் வணக்கம். அந்த மெர்க்குரி ஃபேக்ட்ரி மீட்டிங் விஷயமா எம்எல்ஏ வர சொல்லியிருந்தார்ல சார். மதுரையில் ஒரு டெத்து அவசரமாக கிளம்பி கொண்டாடி சொம்பு எடுத்து மூக்க உடைச்சு போட்டா சார். அதான் சார் எப்படி திரும்ப முடியலங்க, தலைக்கு மேல வேலை சார். மினிஸ்டர் எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க கூடி. கட்சி மேலிடத்தோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. தேவையில்லாமல் அண்ணியோட சண்டை போடுறதை விட்டு அவங்க சொல்கிறபடியே கேட்டு நடந்துக்கலாம். என்ன அன்பு, ஒருத்தர் கூட வரலையா? இதுக்கு தான் தலைமையை பகச்சுக்க வேண்டான்னு சொன்னேன். அரசியலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சேரெல்லாம் போட்டு கூடாரத்துக்குள்ள அடங்குற விஷயம் இல்லை. அது ரொம்ப பெருசு. அப்புறம் பதவிங்கிற பவர் இல்லைன்னா நீ ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. புரிஞ்சுக்க அன்பு, கட்சி இல்லாம you're just a single man. ஜஸ்ட் அ சிங்கிள் மேன். எல்லாரும் பிறக்கும்போது சிங்கிள் தான் மேடம். நான் பிறக்கும்போதே டபுள். இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக தீர்க்கலான்னு பார்த்தேன். மக்கள் போராட்டமாக தான் மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். அன்பு, நீ கூவி கூவி கூப்பிட்டாலும் ஒரு காக்கா குருவி கூட வராது. கூட்டம் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அது உனக்கு தெரியாது. சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு பல அழகா தெரிகிற பாதரசம் தான் உலகத்திலே 2வது கொடூரமான விஷம்னு சொல்றாங்க தம்பி. மண்ணுக்குள்ள புதைச்ச கொஞ்ச காலத்திலேயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா மாறி இன்னும் மோசமான விஷமாயிடுது. உங்களை எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தோட பாதிப்பை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் பத்தாது. களத்தில் இறங்கணும், போராடணும். If we all come together, if we all join our hands, we can still make a difference. உங்களை யாருக்காவது சமூக பொறுப்பு இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, just give me a ping. இது வரைக்கும் நகராட்சி சர்க்கஸ் மைதானத்தில் கண்காட்சி பார்த்துருப்பீங்க, பொருட்காட்சி பார்த்துருப்பீங்க. இப்போ முதல் முறையாக ஸ்டூடெண்ட்ஸோட பவர்னா என்னன்னு பார்க்க போகிறீங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த மெர்க்குரி ஃபேக்ட்ரியோட கழிவை அகற்றணும்னு போராட்டம் நடத்த போகிறாங்க என் தலைமையில். மேடம், என் போட்டோவை யார் பிட் நோட்டீஸ்ல போட்டது? இதுக்கே ஷாக் ஆனா எப்படி மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. என்னம்மா நம்ம கட்சி எம்எல்ஏ தனி ஆளா நின்று கலக்கிறான். நீ ஒரு எம்பி, மாவட்ட செயலாளர் வேற. நீ தானே முன்னாடி நிக்கணும். அந்த மெர்க்குரி ஃபேக்டரி கேஸை நம்ம அரசாங்கமே எடுத்து நடத்தணும். மீடியா முன்னாடி சொல்லு. இன்னைக்கு சாயந்தரம் நியூஸ்ல நம்ம கட்சியை பத்தி தான் எல்லாரும் பேசணும். புரிஞ்சுதா? சரிங்க தலைவரே. அகற்று அகற்று காங்கிரஸ் கழிவுகளை அகற்று. நான்
நாங்கள் ஆரம்பித்த இந்த சிறிய போராட்டத்தை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய செல்வி ருத்ரா அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். கூவி கூவி கூப்பிட்டாலும் காக்கா குருவி கூட வராதுன்னு சொன்னீங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் மட்டும் வந்தது இல்லாமல் நீங்களே இதுக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு. மைக்கு மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் இதுவரை தோற்றதில்லை. இதுவும் வெற்றி பெறதான் போகிறது. பாதரச கழிவுகளை அகற்றவும் தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லா பேசுனீங்க. இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமாக முடிவுக்கு வராமல் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு அப்படியே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு வாரத்தில் கவர்மெண்ட்டே இந்த பிரச்சனையை எடுத்து நடத்த ஆவண செய்வதாக மதிப்புக்குரிய செல்வி ருத்ரா அவர்கள் கூறியிருக்கிறார். உங்க வாயால நீங்க சொல்லிட்டீங்கன்னா மேடம். ஒரு வாரத்துக்குள் நமது அரசே இந்த கேஸை எடுத்து நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மேடம், கொடி பறக்குதா?